அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாத சிவராத்திரியில் கட்டாயம் செய்ய வேண்டிய சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமான் என்றாலே சக்தியை விட இது சிவராத்திரி அன்று பரம்பொருள் சிவபெருமானுக்கு அதிக சக்தி இருக்கிறது. ஆடி மாத சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத சிவராத்திரி அன்று பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதும் விரதங்கள் இருப்பதும் புண்ணியமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தினங்களில் பக்தர்கள் பரம்பொருள் சிவபெருமானுக்காக அபிஷேகங்கள் செய்தும் வெல்வ இலைகளால் அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள். சிவபுராணம் படிப்பதும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதும் வழிபடுவார்கள். மேலும் இந்த தினத்தில் இரவு முழுவதும் கண் விழித்தல், சிவபெருமானையே வழிபடுதல் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது அவரை வணங்கினால் கிடைக்குமாகும். முக்கியமாக ஆடி மாத சிவராத்திரி அன்று ஒரு வேளை உணவு மட்டுமே உண்டு பகல் நேரங்களில் பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். இரவில் கண் விழித்திருப்பது சாலச் சிறந்தது. அனைத்து விதமான பூஜை செய்வதற்கும் முக்கிய சிறப்பாகும். சிவ பூஜைகளில் கண்டிப்பாக இந்த நாட்களில் பங்கேற்க வேண்டும். சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று பரம்பொருள் சிவபெருமானை தரிசனம் செய்வது, அபிஷேகம் செய்ய வேண்டும். இது எல்லாம் கட்டாயமாகும். பரம்பொருள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவபுராணம் படித்தால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடும் என்பது நம்பிக்கையாகும். பரம்பொருள் சிவபெருமான் நினைத்து வழிபடுவது சக்தியை வழிபட்டதற்கு சமமாகும். நவகிரக நாயகியான சக்தி தேவி பரம்பொருள் சிவபெருமானின் அருள் பெற்று சக்தி தேவியானவர்கள் நவகிரகங்களின் தோஷங்களை நம்மிடமிருந்து போக்கி அருள்வார்கள். சிவ மந்திரங்களை உச்சரித்தும் சிவபெருமானை வனதார வழிபடுவதும் இன்றைய நாட்கள் முக்கியமாகும். இந்த தினத்தில் அன்னதானம் செய்வது மாபெரும் புண்ணியமாகும். இயலாதவர்களுக்கு, அதாவது உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யலாம். அதாவது அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக ஒரு அரிசி மாவினை நன்கு அரைத்து கொண்டு அந்த எறும்பு குழிகளுக்கு மேல் போட்டாவது உங்களுடைய கஷ்டப்பிணி பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள். எறும்பு தானே, மனிதர்களுக்குத்தானே நாம் அன்னதானம் தர வேண்டும் என்றமெல்லாம் கிடையாது. உயிர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்துவிட்டாலேயே போதுமானதாகும். முக்கியமாக இந்த நாள் அன்னதானம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியமாகும். இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி பண உதவி தாராளமாக செய்யலாம். மகா சிவராத்திரி முக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல் ஆடி மாத சிவராத்திரியின் போது இரவு முழுவதும் பக்தர்கள் கண் விழித்திருந்து பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. லிங்கத்திற்கு தயிர், மோர், பால், தேன், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேக அலங்காரங்கள் செய்யலாம். இதற்கு நன்கொடையும் தாராளமாக கொடுக்கலாம். சில பகுதிகளில் ஆடி அமாவாசை என்று பித்ரு தர்ப்பணம் செய்வது உண்டு. இது பித்ரு தோஷங்களை நீக்கும் என நம்பப்படுகிறது. அடுத்ததாக சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருந்து பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவது, உறங்குவதை தவிர்ப்பது, இது எல்லாம் உங்களுக்கு அருமையான பலனை தரப்போகிறது. சிவராத்திரி என்று பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்ப்பது, சிவ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். கண் விழித்திருக்க வேண்டுமே என நீங்கள் சினிமா பாடல்கள் கேட்பது, சிவபெருமானை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் சிந்தனையில் மூழ்கி கிடப்பது, எவரேனும் பணம் தர வேண்டும், அடுத்தவர் மீது புரளி பேசுவது, இந்த மாதிரியான செயல்களில் கண்டிப்பாக சிவராத்திரி என்று ஈடுபட வேண்டாம். ஆடி மாத சிவராத்திரி என்று இந்த வழிமுறைகளை பின்பற்றி பரம்பொருள் சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும். அடுத்ததாக பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து வழிபடுவது சிறப்பு மிக்கது. சிவபெருமான் அன்பிற்கும் அடுத்ததாக தெய்வத்தால் அடித்த விதமான மருத்துவ குறிப்புகளும் சித்தர்களின் அருளும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிவனின் அருளை பெறுவதற்குரிய நாள் என்பதால் அவருடைய பிரியமான விசேஷங்களை செய்வது முக்கியமாகும். சிவபெருமான் அவர்கள் அக்னியின் சுயரூபமாக இருப்பவர். அவரது மனதையும் திருமேனியையும் குளிர வைப்பது மிக மிக அவசியமானது. இதனால் அவர் உள்ளம் மகிழ்வார். இதனாலேயே பரம்பொருள் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. இதனால் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை அபிஷேக பிரியர் என்றும் அடியார்கள் சொல்வது இருக்கிறது. சிவராத்திரி என்று அபிஷேகம் தவிர வேறு என்னவெல்லாம் செய்யலாம் என கண்டிப்பாக யோசித்து இருங்கள். சிவராத்திரி என்பது சிவபெருமானை வழிபட்டு
அவரின் அருளை முழுமையாக பெறுவதற்குரிய ஒரு பெரிய நாளாகும். மகா சிவராத்திரி நெருங்கி வரும். அடுத்ததாக ஆடி அமாவாசை இவ்வாறே நெருங்கி வந்திருக்கிறது. முற்றிலும் உங்கள் பக்தர்கள் தயாராகி பரம சிவபெருமானை நினைத்து கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். சிவராத்திரி என்று கண்டிப்பாக நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள், வயதானவர்கள் தவிர மற்றவர்கள் உணவு அருந்தக்கூடாது. இந்த ஆண்டு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் மகா சிவராத்திரி வந்திருக்கிறது. வீட்டில் உள்ள சிவலிங்கம், சாலகிராமம், மூர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு கண்டிப்பாக சிறிது தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள சிவலிங்கம் அல்லது சிவன் படத்திற்கு ஒரே ஒரு வில்வ இலையாவது படைத்து கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக பறந்து ஓடிவிடும். சிவபெருமானை சிவராத்திரி என்று கண்டிப்பாக அந்தைய நாள் நீங்கள் தூங்கக்கூடாது. நன்றாக தூங்கி அவருடைய மறைக்கக்கூடாது. சிவராத்திரி என்று அசைவம் சாப்பிடக்கூடாது, மது புகைக்கக்கூடாது. மகா சிவராத்திரி என்று இரவு கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக சினிமா போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து கொண்டு வீண் பேச்சுக்கள் பேசிக்கொண்டு கஷ்டப்படும் கண் விழிக்கிறது தவறான செயலாகவே இருக்கிறது. இந்த முறையில் சிவராத்திரி என்று விரதத்தை வழிபட்டினை மேற்கொள்ளும் போது சிவனின் அருளை முழுமையாக பெற சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு என்னுடைய எளிய வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அன்பையும் அருளையும் எனக்கு வழங்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய அருளை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று தூய்மையான அன்புடையவர் எவர் ஒருவர் பரம சிவபெருமானை வழிபடுகிறாரோ அவர் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவராகவே பார்க்கப்படுவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.